Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிலோஸ் பொரிக்கிறே பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். நான் அதுக்கு நல்லா பழுத்து 4 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். அது நல்லா இந்த காருப்பால் நல்லா கடைஞ்சிடணும். கையால் ஒன்று மணி நேரம் பிணையலும் காருப்பழம் நான் இதாக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறேன். வெனிலா எசன்ஸ் தேவையான ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு எங்களுக்கு தேவையான அளவு தான் போடணும். என்ன மாவு நல்லா இறுக்கமாகாமல் கொஞ்சம் லூஸ் ஆகிக்கணும். மிச்சம் லூஸாக மிக்காசிட்டு அது பார்த்து தான் போடணும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் மாதிரி செய்யணும். தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கோங்க. எனக்கு நான் தண்ணி அவ்வளோ தேவைப்படலை சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் கையால் பதம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் பானி காய்ச்சி இதாக்கல. நான் இந்த டேட் சிரப் அது தான் ஊற்றுறேன். நான் பானி காய்க்கல. நீங்கள் உங்களுக்கு ஓர்மெண்டாக பானி செஞ்சு ஒரு 2 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் ஏலக்காய் இடித்து போட்டு பானி காய்ச்சி வச்சுக்கொண்டு நல்லா அந்த திக்னஸ் வரக்குள்ள இந்த கையில் ஒட்டிப்படுற பதம் வரக்குள்ள அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பொரிச்சு அதில் பானியில் போட்டு எடுக்க தேக்கி நான் கிறிஸ்பி ஆகிக்கணுமென்னுக்காக வேண்டி பானியில் போடல. நாங்கள் ஒஸ்கால பானி ஊற்றுறோம். டேஸ்ட்டு பானி உங்களுக்கு ஓன்மெண்டா கித்தூள் பானி ஓன்மெண்டாலும் ஊற்றிடும். இல்லாட்டி பானி காய்ச்சி அதிலையும் போடவும் மேலும். ரெண்டில் உண்டு உங்களோட சாய்ஸ். இந்த மாதிரி வரணும். எனக்கு அப்போ தான் போடக்குள்ள இந்த உழுக்கால நல்லா சாஃப்டியாக நல்லா வரும். போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொதிச்சது போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சது போகிறோம் போட்டு பொரிச்சிருக்குது. இந்த மாதிரி கலர் வரக்குள்ள எடுத்துடணும். இப்போ நீங்கள் பானி காய்ச்சல்னு சொன்னால் இது அப்படியே தூக்கி பானியில் போடுதே. பானி ஆறிக்கணும் அப்போ போடுவோம். ஆனால் இதுக்கு வாழைப்பழம் நல்லா பழுத்தி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். பெரட்டி போடுங்க. அட்டு ஒரு பக்கம் மறுபக்கம் வெந்திக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. லேஷ் வேலை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்குமே நினைக்கிறேன். இது எங்களோட ஆட்களோட தீம். முந்தி காலத்து ஆட்கள் செய்கிறது.
இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து பானியை ஊற்றி திண்டு பார்த்து நல்லா இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நோம்புக்கு என்ன வித்தியாசமான தீன்வல்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லி நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.